இந்த 10 நாட்களுக்கென்று மார்க்கம் சில சட்டங்களை சொல்லுது. அதுல ஒன்று என்ன, யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் உடம்பில் உள்ள முடிகள் நகங்களை வெட்ட வேண்டாம் என்று சொன்னாங்க. வெட்டாம இருக்கிறது முஸ்தஹப், வெட்டுவது மக்ரூ, வெட்டுறது மக்ரூ. இப்போ குர்பானி கொடுக்க நீங்க நாடிட்டீங்க, துல்ஹஜ் பிறந்துருச்சுன்னு சொன்னா நகத்தை முடிய வெட்டாதீங்க. அதுக்கு முன்னாலேயே நகம் முடிகளை எல்லாம் வெட்டிருங்க. ஒரு வகையில இது ஹாஜிகளுக்கு ஒப்பாக நடக்கிற மாதிரி, முழுசா ஹாஜிகள் மாதிரி இல்லாவிட்டாலும், ஏன்னா ஹாஜிகள் இந்த நாட்கள்ல ஹஜ்ஜுக்கு எஹராம் கட்டிடுவாங்க. எஹராம் கட்டிட்டா நகத்தை வெட்டக்கூடாது, எஹராம் கட்டிட்டா முடிய வெட்டக்கூடாது. அது மாதிரி நீங்களும் ஹாஜிகள் மாதிரி நடந்து கொள்ளுங்கள். யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் துல்ஹஜ் பிறந்ததுமே நகத்தையோ முடியோ வெட்ட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுடைய குர்பானி பிராணி அறுக்கப்படுகிற வரை யாருக்கெல்லாம் குர்பானி கொடுக்கிறோமோ அவங்களுக்கு தான் இந்த சட்டம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. குர்பானி கொடுக்கப்படாதவர்களுக்கு இந்த சட்டம் இல்லை. அவங்க முடி எடுக்கலாம், அவங்க நகத்தை வெட்டிக்கலாம். யாருக்கு குர்பானி தரப்படுதோ அவருக்கான சட்டம் இது. குர்பானி என்பது யாருக்கு பொருள் வசதி இருக்குதோ, ஜக்காத்து கொடுக்கிற தகுதியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தமக்காக குர்பானி கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் வஜத ஸஅத்தன் வலம் யுதாஹி, யாரிடம் குர்பானி கொடுப்பதற்கான வசதி இருந்து கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, அவர் பள்ளியாசலுக்கு வர வேணான்ட்டாங்க. குர்பானி கொடுக்கிற வசதி இருந்தா பொதுவாக மற்ற பாவத்தை குறித்து என்னங்க சொல்லுவாங்க, ஒரு கடமையை விட்டா அவனுக்கு நரகம் இருக்குது, ஒரு கடமையை விட்டா அவன் மீது அல்லாஹ் கோவப்படுவான் அப்படின்னு சொன்னா பரவாயில்லை. இது வித்தியாசமான ஹதீஸ். இது வசதி இருந்து குர்பானி கொடுக்கலாம், அவன் பள்ளியாசலுக்கு வர வேணான்ட்டாங்க. இதை விட கடுமையா சொல்ல விடுமே, யோசிச்சு பாருங்க. பொதுவாக தொழுகை விட்டா என்ன ஹதீஸ்ல என்ன வரும், நரகம் வரும், கடுமையான நரகத்தின் வேதனை வரும், ஒருத்தன் வட்டி வாங்கினா இன்ன தண்டனைன்னு வரும். ஆனா இந்த விஷயத்தை என்ன சொல்றாங்க பாருங்க, யார் குர்பானி கொடுக்கல நம்ம பள்ளியாசலுக்கு வர வேண்டாம். இது ஹஜ்ஜு விஷயத்துல, ஹஜ்ஜு தொடர்பான விஷயத்துல மட்டும்தான் பெருமானார் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதே வார்த்தையை ஹஜ்ஜுக்கும் சொல்லுவாங்க. வசதி இருந்து ஹஜ்ஜு செய்யலைன்னா அவன் யூதனா மொத்தா போகட்டும், அவன் கிறிஸ்தவனா மொத்தா போகட்டும். இந்த கடுமையை இங்க மட்டும்தான் காட்டுறாங்க. என்ன காரணம், இது இஸ்லாத்தின் தனி அடையாள சின்னங்கள். எனவே குர்பானி கொடுக்கிற வசதி இருந்து நீ குர்பானி கொடுக்கலையா பள்ளிவாசலுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. அருமையானவர்களே, எனவே குர்பானி மனமு வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. குர்பானி மனமு வந்து கொடுங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, மஹாதிஹில் அல்லாஹி யா ரசூலல்லாஹ், நாங்க கொடுக்குற இந்த குர்பானி பிராணிகள் அதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டாங்க. அதனுடைய தாற்பயம் என்ன? பெருமானார் சொன்னாங்க, தாற்பயம் ஒன்றுமில்லை, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை, அதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், அவ்வளவுதான். இது மார்க்கத்தில் நமது முன்னோர்களான அவர்களை பின்பற்றுகிறோம், அவங்க வழிமுறை, அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு இதுல என்ன நன்மை உண்டுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, பிகுல்லி ஷாரத்தின் ஹசனா, ஒவ்வொரு முடிக்கும் நன்மை. செம்மறியாடா இருந்தா அதனுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை என்பதாக சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இந்த குர்பானி பிராணியை நீங்கள் அறுக்குகிற போது அதனுடைய தோலாக இருக்கட்டும், கொம்பாக இருக்கட்டும், கால் குழம்பா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் நன்மை உண்டுன்னு சொன்னாங்க. நல்ல கொளுத்த கொம்புள்ள செம்மறியாடு அதான் பெருமானார் விரும்பி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவங்க குர்பானி கொடுப்பாங்க. ஹதீஸ்ல அவங்க வாங்கிய அந்த செம்மறி ஆட்டை பத்தியும் வருது. நல்ல கொளுத்த செம்மறி ஆடு, வெள்ளை நிற ஆடு, அதுவும் கருப்பு கலந்த வெள்ளை நிற ஆடு, இதான் பெருமானார் விரும்பி இருக்கிறாங்க. செம்மறி ஆட்டிலையும் கூட கருப்பு கலந்தது. நம்மில் சிலர் அதை கூட வெறுக்கலாம். அவங்க கருப்பு கலந்த அந்த வெள்ளையான செம்மறி ஆடு, அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்கிறாங்க. சில நேரங்களில் ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட ஆட்டை கொடுத்துருக்கிறாங்க, சில நேரங்களில் ஆண்மை நீக்கம் செய்யப்படாததையும் கொடுத்துருக்கிறாங்க. ரெண்டுமே ஹதீஸ்ல வருது. நல்ல கொளுத்ததை வாங்குமாறு தான் சொன்னாங்க. நல்ல கொளுத்ததை வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இறக்கி ஆடு கொளுத்தது. எதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க, குருட்டு ஆடுகளை, குருட்டு பிராணிகளை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நோய் உள்ளதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நொண்டியா உள்ளதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. மஜ்ஜை தெரிகிற அளவுக்கு மெலிந்ததை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப அதனுடைய குறைகள் எல்லாவற்றையும் ஒரு பயான்ல சொல்ல முடியாது. கடந்த ஆண்டுகளிலும் சொல்லி இருக்கிறோம். மொத்தத்துல நல்ல ஆடாக ஹதீஸ்ல வருது, ஹைருல் லஹாயா அல் கப்ஷுல் அக்ரன், உலஹியா பிராணிகளில் சிறந்தது கொளுத்த செம்மறி ஆடு. நல்ல கொளுத்த செம்மறி ஆடு வாங்குங்க. இதுக்கு ரொம்ப போட்டு பேரம் பேசிட்டு நிக்காதீங்க. அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது. நீங்க காசு அதிகமா கொடுத்துட்டா கூட நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதுக்கு நன்மை. அது வீண் கிடையாது. உலகத்து பொருளை வாங்கல,
இதில் என்ன கொடுமைனா, இவர் வாங்கினதை விட ஒருத்தர் 100 ரூபா குறைய கொடுத்து வாங்கியிருப்பார். அவன் பெருசாக சொல்லிட்டு இருப்பான். இவருக்கு அன்னைக்கு பூரா தூக்கம் வராது. ஆஹா, நம்ம ஏமாந்துட்டோம், போச்சு, நம்ம காசு போயிடுச்சு. இந்த பெருமைகள் தயவு செய்து வேண்டாம். யார் எவ்வளவு கொடுத்து வாங்குறீங்களோ ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாட்ட நன்மை இருக்குது. இதெல்லாமே திருப்பி அப்படியே வரும் உங்களுக்கு பல மடங்கா. அந்த எண்ணத்தில் வாங்க, ஏமாறாதீங்க. நடுத்தரமான என்ன ரேட்டோ அதை முடிச்சுட்டு போயிருங்க. அதுக்காண்டி நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன், அவ்வளோ கொடுத்து வாங்கினேன், கூட கொடுத்து ஒரு 500 ரூபா கூட கொடுத்து வாங்கியிருப்பார். அவர் நிம்மதியாக அதில் தொலைஞ்சு போயிடுது. ஆஹா, நம்ம ஏமாந்துட்டோமே, தேவையில்லை. இந்த மாதிரி பெருமைகள் வேண்டாம். யார் கூட கொடுத்து வாங்கினீங்களோ அவங்களுக்கு கூட நன்மை, யார் கம்மியாக கொடுத்து வாங்கினீங்களோ கம்மியான நன்மை, அவ்வளோதான். இது எல்லாம் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுடைய பேங்க்ல இருக்குதுங்க. இது ஏன் இதுக்கு போய் இந்த கணக்கு போடணும் தேவையில்லாம? அதனால அதிகப்படியான தேவைக்கு அதிகமான பேரங்கள் வேண்டாம். நல்ல கொளுத்ததாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி பிராணியாக கொடுங்க. சிறந்தது ஆடு தான், மாட்டை விட ஆடு தான் சிறந்தது. ஒரு காலத்தில் நம்ம அவர்கள் நிறைய ஆடு தான் கொடுத்தாங்க. இப்பப்போ எல்லாருமே சௌகரியம், எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுறதை விரும்பாம நிறைய மாட்டுக்கு கூட்டு குர்பானிக்கு சேர்றாங்க. கூடும், அது வேறு விஷயம். ஆனால் சிறந்தது ஆடு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்தது ஆடு தான். அடுத்து அப்படி ஒருவேளை நீங்கள் கொடுக்குறதா ஒட்டகம் தான் கொடுக்கணும். ஆடு ஒட்டகம் தான் குர்பானியில் சிறந்த இடம். இந்த 2 தான், மாடு கிடையாது. அடுத்த தரம் தான் அது. அதனால நம்ம பகுதியில் சிறந்தது என்பது ஆடு தான்.